ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது உங்க ஆண்டனி சேனல். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நானு. எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து யாரையும் ஏமாத்தாதீங்க. யாரோட மனசையும் காயப்படுத்தாதீங்க. ஓகே. என்ன நீ எல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? அப்படின்லாம் கேட்காதீங்க. உண்மையாவே எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. உண்மையாவே இந்த காலத்துல இப்படி எல்லாம் ஏமாறுறவங்க இருப்பாங்களா? ஏமாத்துறவங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன். ஆக்சுவலா என்னோட தெரிஞ்சவங்க ஒருத்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை. சரிங்களா? அவங்க வந்து தனியாக இருக்கும்பொழுது அவங்க அப்பா அம்மா வந்து அதிகமாக அவங்கள வந்து கேர் பண்ணிக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து அவங்க அப்பா அம்மாவை தேடி அவங்க அப்பா அம்மா இல்லாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்க வந்து பெருசாக அதை வந்து இது பண்ணிக்கல. நான் நீ ஏன் தேடிக்கிட்ட. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கிறப்ப வந்து அது தப்பாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த பிள்ளைய கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவங்க தனியாகவே இருந்திருக்காங்க. தனியாக இருந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு அவங்க ரெடி ஆகல. இருந்தாலும் சரி இன்னொரு வாழ்க்கை தேடிட்டா நல்லா இருக்குமோ, நமக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்குமோன்ற ஒரு பட்சத்தில் ஒரு பர்சன் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் போயிட்டு அவங்கள விசாரிக்காம எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு பெண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அவங்களால பாவம் செகண்ட் எப்பவாவது தான் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் பேசுறது, அதுவும் பொறுக்காத கீழே வந்து ஒரு வண்டி எடுத்துட்டாரு விஷயத்துக்கு வரும். ஸோ இப்போ அந்த பெண்ணோட மனநிலைமை எப்படி இருக்குன்றது மட்டும் யோசிச்சு பாருங்க. உண்மையா இருக்கிற பெண்களுக்கு உண்மையான ஒரு ஆண்கள் கிடைக்கிறது இல்லை, உண்மையான ஒரு கணவனோ இல்லை ஒரு வாழ்க்கை துணையோ கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி உண்மையா இருக்கிற ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து வாழ்க்கை துணைன்றவங்க வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இதுல நம்ம வந்து பெண்களோ ஆண்களோ என்ன பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கணும். ஸோ அது அந்த ஒரு மன திடம் இல்லாதவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு சாப்பிடாம குழந்தைய கவனிக்காம ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்றது எனக்கு நான் பக்கத்துல இருந்து நான் பாக்குறேன். நான் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசுக்கு காயப்படுத்துற மாதிரி இருக்கு. எதுக்கு இந்த உலகத்துல நாம வந்து ஒரு ஒரு வாழ்க்கை துணை தேடிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு துணை இருக்கும்போது எதுக்கு தேடுறீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. ஸோ எதுக்கு நீங்க இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்குறீங்கன்னு தான் கேட்கிறேன். ஸோ அவங்க விரும்பி வரும் பட்சத்துல உண்மையாவே நீங்க ஒரு நல்ல பர்சனா தான் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், இல்லம்மா இது சரி வராது, நீ வந்து எனக்கு குடும்பம் இருக்கு, நீ போய் உங்க வேலையை பார்த்துக்கோ, சும்மா டைம் பாஸுக்கு பழகணும் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டு இருந்தா கூட அவங்க வந்து ஒருவேளை மனசை மாத்திட்டு இருந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை முழுக்க நான் உன் கூட வருவேன், அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க நான் கூட வருவேன், நான் உனக்கு துணையா இருப்பேன், எந்த சூழல் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லைஃப் செகண்ட் லைஃப் ரெண்டுமே அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றப்போ அவங்க எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஏமாந்தது அவங்களுடைய தவறு. உண்மையாலுமே இது வந்து 50% அவங்க மேலே தவறு இருந்தாலும் 50% வந்து இவங்க மேலேயும் தவறு இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆண்களோ பெண்களோ தயவு செய்து வாழ்க்கையோட விளையாடாதீங்க. நாம வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், மனுஷ ஜென்மம். அடுத்த ஜென்மம் நம்ம வந்து ஆணா பிறக்கிறோமோ இல்லை பெண்ணா பிறக்கிறோமோ நாயா பிறக்கிறோமோ பேயா பிறக்கிறோமோ தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் மற்றவங்க மனசை காயப்படுத்தாம மற்றவங்களோட உணர்வுகளோட விளையாடாம இருங்க. அதுதான் வந்து நல்லது. இப்ப என் ஹஸ்பண்டே வந்து எங்க போறாரு என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியாது. என்கிட்ட என் ஃபேமிலி கிட்ட வந்து நல்லா இருக்காரு. ஸோ அதை வச்சுதான் நான் வந்து கெஸ் பண்றேன். ஸோ பெண்கள் வந்து நீங்களும் உங்க கணவன் யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, பணம்னு பணத்தை தேடியே தான் நம்ம ஓடிட்டு இருக்கோமே தவிர நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். அதுதான் உண்மை. அந்த பணத்தை சுத்தி தான் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் இருக்கே தவிர கணவன்கிட்ட நம்ம என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், குழந்தைகிட்ட நம்ம என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம இன்னைக்கு என்ன நம்ம வந்து உருப்படியா ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை நண்பர்களே. அதுதான் உண்மை. நானுமே அப்படிதான், சராசரி மனுஷி நானும் அப்படிதானே. ஆனா உட்காந்து யோசிக்கும் போது டைம் கிடைக்கும் போது நம்ம என்ன நல்ல விஷயம் பண்ணோம், நம்ம என்ன வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து யோசிக்கிறப்ப ஒண்ணுமே கிடையாது. ஒரு சுயநலத்தோட தான் ஓடுறோம். தனக்குன்னு தன்னோட குடும்பம் ஒரு சுயநலத்துக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் யோசிங்க. கணவன் எங்க போறாரு, மனைவி எங்க போறாங்க, குழந்தை எங்க போறாங்க,
அப்படி அந்த லைஃப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஓப்பனாக சொல்லிடுங்க நண்பர்களே. அதுதான் வந்து நல்லது. என்ன சொல்றது? "நீ என்ன இப்படி பண்ணியா? நானும் உன்ன பழி வாங்குறேன்." அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், அடிதடி வந்திருக்கலாம், எல்லாம் வந்திருக்கலாம். ஸோ அத வச்சு நான் உன்ன பழி வாங்குறேன் அப்படின்ட்டுலாம் வந்து யாரும் போகாதீங்க. பேசலாம். நானுமே வந்து ஒரு சில நேரத்தில, "ஏய் உன்ன பழி வாங்குறேன் பாரு" அப்படி இப்படிலாம் சொல்வேன். பட் ஆனா வந்து அதெல்லாம் சும்மா ஒரு ஆதங்கத்தில, ஒரு கோவத்தில பேசுறதானே தவிர, அத வந்து நான் பண்ண போறது கிடையாது. ஆனா ஒரு சிலர்லாம் வந்து பண்றாங்க அந்த மாரிலாம். பழி வாங்குறது, போறது. இப்ப இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்கள குழப்ப விரும்பல. ஸோ ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் தயவு செய்து மத்தவங்களோட வாழ்க்கையோடையும், மத்தவங்களோட உணர்ச்சிகளோடையும் விளையாடாதீங்க. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி நீங்க சந்தோஷத்த கொண்டு வரணும்? உங்களுக்குள்ள வந்து எப்படி நீங்க அத மட்டும் பார்த்துக்கோங்க. வெளியில ஒரு பொண்ணு தனியா இருக்கிறா, ஒரு ஆண் தனியா இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண்கிட்ட என்ன அதிகமா எதிர்பார்ப்பு இருக்கும்? பணம். ஸோ நம்ம தனியா இருக்கிறதுனால அவங்க சம்பாரிச்சு குடுப்பாங்களோ! ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஆண் என்ன எதிர்பார்ப்பு? அந்த மாரி ஆசைகள். ஓகே. அதுக்காக வந்து நம்ப பெண்களோட வாழ்க்கைய வீணாக்க வேணாம். ஸோ அவங்களுக்குன்னு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. அந்த மாரி பட்சத்தில நாம வந்து அந்த நம்ப குழந்தை மாரி தான் அந்த குழந்தைய நம்ம யோசிக்கணும். அந்த குழந்தைக்காகவாது வந்து பெண்கள வந்து இனிமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க அவங்க பாட்டுக்கு போட்டும். ஸோ அன்ப குடுத்தோ, இல்ல பணத்த குடுத்தோ, அவங்களோட வாழ்க்கையோ, அவங்களோட உணர்ச்சிகளையோ மண்ணுல போட்டு புதைக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ இது ஒரு சிலருக்குலாம் வந்து புரியும் அந்த வீடியோ. அதனால தான் நான் வந்து இத போட்டிருக்கேன். ஏன்னா பாவம் நான் கூடவே இருந்து பார்க்குறேன் அவங்கள. அவங்க எவ்வளோ மனசு ரீதியா அவங்க வந்து காயப்பட்டுருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா அது இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குமான்றது என்னால வந்து ஆச்சரியமா இருக்குது. எப்படி வந்து ஆனா எந்த சூழ்நிலையிலயும் அந்த பெர்சன் வந்து அவங்கள வந்து நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன், விடமாட்டேன்னு சொல்றாங்களே தவிர, பாவம் அவங்க அத நம்பி என்ன பண்றாங்க? ஏமாந்து போறாங்க. அவங்கள நெனச்சா எனக்கு உண்மையா ரொம்ப கவலையாவும் இருக்கு. ஏன்னா, அவங்களோட சூழ்நிலை இருந்து பார்த்தாக்கா வேற வழி கிடையாது அவங்களுக்கு. குழந்தை வளர்ந்துட்டாங்க. நாளைக்கு இன்னொரு லைஃப் தேடிக்கிட்டா எப்படி? ஸோ நல்லதோ, கெட்டதோ இதிலேயே போட்டுன்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான். ஸோ அதனால வந்து தயவு செய்து மத்தவங்களோட உணர்ச்சிகளோடையோ, மத்தவங்களோட வாழ்க்கையோட விளையாடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத கன்டின்யூ பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு லீகலா, ஒரு ப்ரொசீஜரா இருக்கணும் அப்டின்னா, நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. வேணான்னா விட்டுட்டு போங்க. ஓப்பனா மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க. "இல்ல எனக்கு இது வேண்டாம். எனக்கு நீ வேண்டாம். உன் குடும்பத்த நான் என் குடும்பத்த பார்க்குறேன்னு" சொல்லிட்டு போங்க. அத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம வந்து பெண்கள வந்து ஏமாத்துறது, அவங்கள வந்து இந்த மாரி மன ரீதியா வந்து காயப்படுத்துறது எதுக்கு? இப்போ அவங்க இடத்துல நான் இருந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தா எனக்கு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஒருவேள நான் அவங்க இடத்துல நான் இருந்தேன்னா, நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன்? தைரியமா இருந்திருப்பேனா? இல்ல அவங்கள மாரி உட்காந்து அழுதுருந்துருப்பேனா? இல்ல அ இன்னொருத்தர தேடி போயிருப்பேனா? எனக்கு தெரியல உண்மையாலுமே. ஆனா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால அ மனசு பட்டுச்சு. ஏன் இப்படி இருக்கிறாங்க உலகத்துல? ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருந்துட்டு போறதுல என்ன அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை? ஏன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, இவர் ஏன் இங்க தேடி வரணும்? ஏன் வரணும்? அந்த லைஃப்ல அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா, அத ப்ரொசீஜரா ஒரு டைவர்ஸ் குடுத்துட்டு வந்து இவங்கள மேரேஜ் பண்ணியிருக்கலாமே! இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. யாரும் பெத்தவங்க யாரும் சப்போர்ட் கிடையாது. ஸோ அது தாராளமா வந்து மேரேஜ் பண்ணியிருக்கலாமே! ஏன்? எதுக்காக அப்படி? ஸோ நாமளும் வந்து யோசிப்போம். இது வந்து லைஃப் லாங் நம்மளால கொண்டு போக முடியாது. நாளைக்கு அவங்க வயசுக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் தேவை அது அவங்களுக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி பிரச்சனையில போயிட்டுருக்கு போல. ஸோ அவங்களுக்குள்ளேயும் அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம, இவங்களுக்கும் நிம்மதி இல்லாம எதுக்கு? அந்த ஒரு பெர்சனால மட்டும் தான். அதனால அவங்க வந்து முதல் லைஃப்ப இழந்து எந்த அளவுக்கு காயப்பட்டு இருந்திருப்பாங்க நண்பர்களே! யோசிச்சு பாருங்க. குழந்தையோட அவங்க வந்து வேலை இல்ல, சாப்பாடு இல்ல, அதான் மாமியார் சைடும் சப்போர்ட் இல்ல, பெத்தவங்க சைடும் சப்போர்ட் இல்ல. யாருமே சப்போர்ட் இல்லன்ற பட்சத்தில அவங்க தனியாவே ஓட்டியிருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுவாங்களா? இல்ல போச்சு அவ்வளோதான் எல்லாம் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்களா நண்பர்களே? சொல்லுங்க. இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து இந்த வீடியோவோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உண்மையா நம்மளுடைய ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் தான். யார் யாரெல்லாம் கடவுள நம்புறீங்கன்னு தெரியல. நான் நம்புறேன் கடவுள. ஸோ கண்டிப்பா அவங்க நல்ல ஒரு இதுக்கு வருவாங்கன்றது என்னுடைய ப்ரேயர்ல என்னோட ப்ரேயர் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஸோ நீங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அ ஒரு நோயாளியோ, இல்ல அடிபட்டோ அப்படிதான் வந்து கஷ்டப்படணும்னு இல்ல நண்பர்களே. மனசால கூட ஒரு விஷயம் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அது. தன்னோட 2 வாழ்க்கையும் போயிடுச்சு. எப்போ எந்த அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ள யோசிச்சு பார்த்தா நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நெறைய விஷயங்கள் நம்பிக்கை குடுத்தவர் ஏமாத்தியிருக்காரு.
அப்படின்ற பட்சத்தில் அவங்க தைரியமான பெண்ணாக இருந்தால் வெளியில் வரணும். பாவம் அவங்களால வர முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு இது வந்து அவங்க பார்ப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இருந்தாலும் அவங்க பார்த்து உங்கள் மனசை காயப்படுத்தினா மன்னிச்சுக்கோங்க. அது ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. ப்ளீஸ் தயவுசெய்து நிறைய விஷயங்கள் உலகத்தில் எந்த எந்த கோர்ட்டுக்கு போனாலும், எந்த ஸ்டேஷன் போனாலும், எந்த தெருவுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஓயறதே இல்லை. ஸோ தயவுசெய்து ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவை அப்படின்னாக்கா, அதை வந்து ஒரு சட்ட ரீதியாக நீங்கள் எப்படி வந்து நடைமுறைப்படுத்தணுமோ அப்படி தான் நீங்கள் படுத்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சுய சந்தோஷத்துக்காகவும், சுய விருப்பத்துக்காகவும் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையோ, இன்னொரு ஆணோட வாழ்க்கையோ தயவுசெய்து கெடுக்காதீங்க. அது நல்லது கிடையாது. ஸோ அந்த அக்காவுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி ஏமாத்துறவங்க கிட்ட நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. இப்படியாவது மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்து தன்னோட குழந்தைக்காக அவங்க வந்து வாழ முயற்சி பண்ணணும். அதுதான் நானும் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எங்கெங்கேயோ இருந்தாலும் நம்மளோட ஜெபம் தான். நீங்கள் சாமியை எடுத்து கும்பிடும்போது ஒரு செகண்ட் அவங்கள நினச்சி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இந்த விஷயம் நான் 2, 3 நாளாகவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நீங்களாம் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அதனால் வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் யார் மனசை நான் காயப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க.